மிதுனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜுனதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் 12வது மாதம் பங்குனி மாதம் மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ ஜுனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதங்கிறது உபய மாதம். இந்த மாதம் வீடு சம்பந்தமான கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அதே போல் இந்த மாதம் 16ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா யுகாதி, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு. அன்றைய தினம் யுகாதி தினத்தன்று புதுசாக பஞ்சாங்கம் வாங்கி பஞ்சாங்கத்துக்கு பூஜை செய்து பஞ்சாங்கம் படிப்பது சிறப்பு. அன்னையிலேருந்தே பஞ்சாங்கம் படிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் இல்லையா, அந்த வருஷத்தோடைய பஞ்சாங்கத்தை படிக்கிறது சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதம் 23ஆம் தேதி ராம நவமி. அன்றைய தினம் குறைஞ்சபட்சமாவது 108 தடவையாவது ராமநாமத்தை சொல்லுவது சிறப்பு. நம்மளுடைய சகல தோஷமும் பாவமும் விலகும். ராமநாமம் சொல்வதால் டபுள் பெனிஃபிட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருடைய அருளும் கிடைக்கும். அதனால் சனியோட பாதிப்பிலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி பங்குனி உத்திரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. எல்லா முருகன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா விசேஷ பூஜைகள் நடைபெறும். மேக்சிமம் இப்போ தெய்வங்களுடைய திருமணம் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்று இருக்கும். ஆக அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது திருமண தடைகளை விளக்கும். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி மாதத்திலே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனராசிக்கு போகிறாரு. இந்த 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இடத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. இந்த சனி பயிற்சி பலனாக தனி வீடியோவாக பார்த்துப்போம். மிதனராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியாக இருக்கும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன். உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். நீச்சமாகி சஞ்சரித்தாலும் வக்கரமாகி சஞ்சரிக்கிறார். அதாவது இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாகி வக்கரமான அது உச்ச பலனை செய்யும். அப்போ ராசிநாதன் உச்சமற்றதற்கு ஈக்குவலான பலன். 10ஆவதுக்கு நீசபங்க ராஜயோகமாகவும் செயல்படுவார். ஆக உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் வலுவான நிலையிலே 10ஆம் இடத்திலே தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சஞ்சரிக்கிறார். அப்போ அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், பதவி கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வளர்ச்சி, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய கேரியர் கண்டுபிடிக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதே போல் 4ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்ததா வாகனம் சம்பந்தமான தொழில் சிறப்பாக இருக்கும். அதாவது ரியல் எஸ்டேட்டு தொழில், வாகன தொழில், அதே போல் விவசாயம், இந்த மாதிரியான அனைத்து தொழில்களும் விருத்தி அடையும், சிறப்படையும். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படும், சுக வாழ்க்கை இருக்கும். தொழிலுக்காக பெருசாக கஷ்டப்படாமல் அந்த தொழில் பிரமாதமாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த மாதம் புதன் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகமாகவும் நீச வக்கரமாகி உச்ச பலனையும் தரக்கூடிய அமைப்பிலே, அதுவும் 10ஆம் இடத்திலே அதி அற்புதமாக சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த 5க்கும் 12க்கும் உடைய யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமானால் அது நீச பலனை செய்யும். அப்போ பலன் குறைவுபடுகிறது. பொதுவாக 12ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல செஞ்சிருந்துச்சா தொழில் சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய புகழுக்கும் அந்தஸ்தும் கௌரவத்துக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 10ல் இருந்தால் அதிர்ஷ்டம். ஒரு திரிகோணாதிபதி 5ஆம் இடம் திரிகோணம், 10ஆம் இடங்கிறது கேந்திரம். ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் சஞ்சரிப்பது யோகம். தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்டங்கள் இருக்கும். தொழிலிலே வளர்ச்சி இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே அசுர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த 5ஆம் இடத்து அதிபதி 10ல் சஞ்சரிக்கும் பொழுது. ஆக சுக்கிரனும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, ஒம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது
அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். எதை தொட்டாலும் லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார் 19ஆம் தேதி வரை. பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரித்தார்னா சில உடல் உபாதைகள், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி அவர் தான் இல்லையா. 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது லாபகர மனிதராக மாறுவீர்கள். எதை தொட்டாலும் லாபம், நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு, எந்த ஒரு விஷயத்திலும் ஃபஸ்ட்டு முயற்சியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிக அற்புதமாக இருக்கும். மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேபோல் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். சித்தப்பா வகையிலே அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 19ஆம் தேதிக்கு பிறகு இந்த 6க்கும் 11க்கும் கூடிய செவ்வாய் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே நீச்சமாகிறார். பொதுவாக 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருப்பது யோகம், திடீர் தனலாபம், திடீர் நன்மை, திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய இடம். ஆனால் நீச்சமாக இருக்கார் இல்லையா. 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறாருன்னா உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு தான். அப்போ நீச்சமாக இருக்கும் பொழுது அதனுடைய பலன் குறைவிடும் இல்லையா. நீச்சங்கிறது 10% பலன் தான். அப்போ முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அரளிப்பூ சாற்றி பன்னீர் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது பொருளாதார வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதே போல் பார்த்தீங்கன்னா கீர்த்தி, புகழ் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா சூரியனும் 10ஆம் இடத்துல தான் இருக்கார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைகிறார், வலுவான நிலை. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், அதே போல் சுக்கரன் உச்சம், அதே போல் புதன் நீச வக்கரம், அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு அங்கே இருக்கார். 10ஆம் இடம் 4 கிரகத்தால் வலுவடைகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா திக்பலம் இல்லையா சூரியன், அதான் 10ஆம் இடத்துல. அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு பொறுப்பு அமைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சூரியன் சஞ்சரிக்க போகிறார். அதி அற்புதமான பலன்களை தரப்போகிறார். இப்போ 10ஆம் இடம் இந்த பங்குனி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் வலுவடைகிறது. தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கிறது. அதே போல் பதவி, உத்தியோகம், பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த பங்குனி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி, உத்தியோகம் சார்ந்த வளர்ச்சி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த வளர்ச்சி மாதமாக பங்குனி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.